கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மாலை வேளையில மீண்டும் ஆண்டவர் நம்மை அனைவரையும் ஒன்றாய் கூட்டியிருக்கிறார். அவருடைய சொற்படி கேட்கிற பிள்ளைகளாக அவர் பேசுகிறதை நாம் கேட்க அவளோடு நாம் வந்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், அவாந்திர வெளியிலே அவர்களை நான் நடத்தி செல்வேன் என்று சொல்லுகிற நம் பரிசுத்த தேவன் நம் ஆன்ம உணவுக்காக அவருடைய பாதத்தில் வரும் பொழுது அவர் கொடுக்க மாட்டாரா? இன்று நாம் ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற அந்த கொடை என்ன என்று கேட்டால் நன்னயம். நன்னயம் என்று சொன்னால் அது எதில் அடங்கும் என்றால் நல்ல நடத்தை. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவனுக்கு விவிலியம் அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்துவன் அல்ல என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆக ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன என்று விவிலியம் சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் உறுதி பூசுதல் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த அனலுள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் உபயோகப்படுத்துகிறோமா? அவரை தேடுகிறோமா? அவரோடு நாம் பேசுகிறோமா? அவருடைய குணநலன்கள் நமக்குள் இருக்கிறதா? அவைகள் எல்லாம் நமக்குள் செயலாற்றுகிறதா என்று யோசித்து பாருங்கள். நம்மளிடத்தில் இருக்கிற குணங்கள், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குணங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம். கண்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா கண்கள்ல இச்சை இருக்காது, பாவம் நம் வாழ்க்கையில் இருக்காது, கோபம் நம் வாழ்க்கையில் இருக்காது, பொறாமை, அகந்தை, கர்வம், ஆணவம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் எல்லாம் நமக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிச்சயமாய் அவர் இருக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை எது கன்ஃபார்ம் பண்ணோம், எது நிச்சயிக்கும், எது உறுதிப்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல நடத்தை தான் அதற்கு ஒரு தகுதியாக இருக்கும். நல்ல நடத்தை இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில நல்ல நடத்தை இருக்கிறதா? நம் கால்கள் போகிற பாதை சரியான பாதையா? நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஆண்டவரோடு உறவு இருக்கிறதா? ஆண்டவரோடு நேசம் இருக்கிறதா? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள் இருக்கிறதா, தங்கி இருக்கிறதா? இப்படி நிறைய காரியங்களை நாம் சுய சோதனை செய்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரெல்லாம் நல்ல நடத்தை உடையவர்கள் என்று சங்கீதம் 1 மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1 அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 1:1, திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 என்ன சொல்லுகிறது என்றால், அவர் பொல்லாரின் வழியில் நடவாதவர். யார் பொல்லாரின் வழியில் நடக்க மாட்டார்கள்? நல்ல நடத்தை உள்ளவர்கள் பொல்லாருடைய வழிகளில் நடக்க மாட்டார்கள். தீயவர்கள் போகிற பாதையிலே அவர்கள் பாதை போகாது. அதைதான் வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் பொல்லாரின் வழிகளில் அவர்கள் நடக்க மாட்டார்கள். அவர்கள் பாவிகளோடு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? அவர்கள் தீய வழியிலே நிற்க மாட்டார்கள். தீய வழியில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? போக மாட்டார்கள். பொல்லாருடைய வழியிலே நடக்க மாட்டார்கள். தீயோருடைய வழியிலே அவர்கள் நிற்க மாட்டார்கள். இகழ்வாரின் குழுவில் அவர்கள் அமரமாட்டார்கள்.
இகழ்வார் என்று சொன்னால் பரியாச பேச்சு, தேவையில்லாத உலகத்தை குறித்த காரியம், அடுத்தவர்களை குறித்த காரியம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர்கள் அமர்ந்து இந்த புரணி பேசுவது என்று சொல்வார்கள். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை பார்த்து குறை சொல்லுவது, அவருடைய பலவீனங்களை பற்றி பேசுவது, இதெல்லாம் இகழ்வாரின் கூட்டம். இதுதான் இகழ்வாரின் கூட்டம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? விவிலியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை விட்டுட்டு நீ அடுத்தவர் கண்களில் இருக்கிற தூசியை நீ பார்க்கிறாய். எவனாவது நான் நல்லவன் என்று சொன்னால் அவனை நம்பாதேயுங்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எவனாவது நான் நல்லவன் சொன்னான், நல்லவன் ஒருவனும் இல்லை. இதாங்க உண்மை. நல்லவர் ஒருவரும் இல்லை இந்த உலகத்துல. யாரும் நல்லவர்களாய் இருக்க முடியாது. நல்லவர்களாய் இருப்பது மிக 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 கடினம். விவிலியத்தினுடைய அளவுகோலின்படி நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறானாம். நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறான். அப்போ பரலோகம் பார்க்கிற ஒரு நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் என்றால், அப்ப பாவிகளின் வழியிலே செல்லுகிறவன், பொல்லாருடைய வழிகளிலே செல்கிறவன், இகழ்வாரின் கூட்டத்தில் அமர்கிறவன், மற்ற காரியங்களை செய்கிறவன், தீய நடத்தை, தீய பேச்சு, தீய எண்ணங்கள், மற்ற தீய குணங்கள் இவ்வளவும் வைத்திருக்கிறவனுடைய பாவத்தினுடைய கணக்கு என்ன? யோசித்துப்பார். ஆகவே யாரையும் குற்றப்படுத்தவோ அவர்களுடைய பலவீனங்களை பற்றி பேசவோ நமக்கு உரிமை இல்லை. நாம் முதலில் நம்மை பார்க்கணும். நாம் நல்லவர்கள் என்பதற்காக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் தினமும் கோயிலுக்கு போறேன், நான் நல்ல நடத்தை நடக்கிறேன், நான் நல்ல காரியங்களை பேசுகிறேன், நல்ல இவைகளையெல்லாம் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நம்மையே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் நல்லவன், அவன் தான் கெட்டவன். அப்படி நாம் மற்றவர்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நம்மை நாம் சுய சோதனை செய்து பாருங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நம்முடைய நடத்தை என்னவென்று, நம்மளுடைய எண்ணங்கள் என்னவென்று, நம் கண்கள் எதை பார்க்கிறது, நம்முடைய நாவு எதை பேசுகிறது, நம்முடைய எண்ணங்கள் எதை சிந்திக்கிறது, நம்முடைய கால்கள் எங்கு போகிறது, கைகளுடைய செயல்கள் என்ன, இப்படி ஒன்று ஒன்றையும் நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும்.